வெல்கம் பேக் விமல் கிளிம்ஸ் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மருக்கு குழந்தைங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ மறக்காமல் திருச்சியில் இருக்க பேர்ட்ஸ் பார்க்கு அழைச்சிட்டு போங்க. ஸோ குழந்தைங்களை அழைச்சிட்டு போனீங்கன்னா அவங்களுமே என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க, உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபேமிலியோடு போய் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அங்கே இருக்க பேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்கும்போதே அந்த இடம் வந்து நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போய்கிட்டுருக்கோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் எப்படி போகணும், அங்கே எவ்வளோ அமௌண்ட் கட்டுறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ட்ரிச்சில் இருக்கவங்களுக்கு இந்த இடம் எங்கே இருக்குங்கிறது நல்லா தெரியும். மற்றபடி அவுட்டர்லேருந்து வரவங்களுக்கும் வெளியூர்லேருந்து வரவங்களுக்கும் இந்த இடம் எங்கே இருக்குங்கிறது தெரியாது. ஸோ அதனால் சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் கரெக்டாக சத்திரம் வந்துடுங்க. சத்திரத்துலேருந்து கரூர் பைபாஸ் ரோடு, அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் அறிவாலயம் இருக்கும். அந்த கலைஞர் அறிவாலயத்தை தாண்டிங்கன்னா ஒரு கோரையார் பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜு எண்டு முடிவில் தான் வந்து இந்த பேர்ட்ஸ் பார்க் அமைஞ்சிருக்கு. ஸோ காரில், டூ வீலரில் வரவங்க ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பஸ்ஸில் வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சத்திரம் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து ஷேர் ஆட்டோஸ் நிறையா இருக்குது. அது இல்லாமல் டவுன் பஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிடலாம். எல்லாருமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல தான் இது வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லாருமே ஈஸியாக வந்து ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அந்த பேர்ட்ஸ் பார்க்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்லியிருந்த ஷேர் ஆட்டோமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் டைமிங்க்கு தான் உள்ளார போயிட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ எப்போ வேணால் உள்ளார போயிட்டு எப்போ வேணால் வெளியே வந்தாலும் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு ஈஸியான ஆட்டோஸ் ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இங்கே வந்து ஒரு ஆளுக்கு பர்சனுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பேர்ட்ஸ் பார்க்கோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலையில் 9 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் ஒரு 6 o'clockலாம் முடிச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் போகிறவங்க அந்த டைம்குள்ளே போயிருங்க. இங்கே வந்து ஒரு ஆளுக்கு, அதாவது பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபாயும், சின்ன பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. டைமிங் கிடையாது. ஸோ எவ்வளோ நேரம் வேணால் நீங்கள் உள்ளார இருக்கலாம். உள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர்ட்ஸ் இருக்குது, நிறைய புறாக்கள் இருக்குது, பாம்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ளார ஒரு சின்ன ப்ளே ஸ்டேஷனுமே இருக்குது. ஸோ நீங்கள் சின்ன குழந்தைங்களை அழைச்சிட்டு போனீங்கன்னா நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கெஃபே இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ போனீங்கன்னா ஒரு ஹாஃப் டே இல்லை 1 டே ஃபுல்லாக உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். கார் பார்க்கிங்குமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளார நிறைய ஸ்பெசிலிட்டி இருக்குது. பைக் பார்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் க்ளீனாக இருக்குது, எந்த விதமான இதுவும் இல்லாமல் சூப்பராக அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம உள்ளார வந்துட்டோம். உள்ளார எப்படி இருக்குங்கிறத இனிமேல் பார்ப்போம். சரி வாங்க போகலாம். ஒரு ஆள் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? டிவிக்கு சொல்கிற போகிறோம், அவ்வளோதான். முழு 200 ஹைட்டு கண்டி சென்டிமீட்டர் பேக் எங்கே வச்சுருக்காங்க? நீ நினைக்கிறியா? நீ பிடிச்சிக்கோ. அதான் சொல்கிறேன், ஒரு ஆளுக்கு கிளியராக எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு உள்ளார என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குளிக்கலாம். குளிக்கலாம். எங்க? ஆமாம், மீன் ஒயிட் கலர் மீன் இருக்குல்ல, தெரியுது. இங்கே இருக்கு. வாங்க போமா, வாங்க போலாம் வாங்க. ஆமாம், இதான் உள்ளார என்ட்ரி, ஃபஸ்ட் என்ட்ரி கஃபே, ரெஸ்ட் ரூம். அப்பா ஃபஸ்ட்டே ஆஸ்ட்ரிச் இருக்கு. ஐயோ, ஃபஸ்ட்டே ஆஸ்ட்ரிச். நெருப்பு கோழி. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குங்க. மேட்ரு என்ன போய் பார்த்தா இந்த நண்டு என்னது
கொஞ்சம் நம்மளை பார்த்து ஹாய் சொல்லுது. ஹாய். எவ்வளோ அழகா போகுதுல. இந்த இடத்துல ஹாஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 3மே வாக்கிங் போகிற மாதிரி இங்கிட்ட இங்கிட்ட நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குங்கிறத பாருங்கள். பின்னாடி இருந்தால் தலையில கலையில் கொத்திருமோ. வாங்க அப்படியே போகலாம். கண்ணே பாருங்க ஒரு மாதிரி 3 இருக்காட்டுருக்க இங்கே. இதுக்கு ஏதாவது வீடலாம் இங்கே சின்ன குழந்தைங்க உட்காந்துருக்க மாதிரி. தெரியல. எங்க போயிட்டான்? ஐயோ கொத்திர போதுடா. முகில் கிட்ட போயிடாத, மண்டே பொழந்துரும் போல. வாங்க வாங்க போலாம் வாங்க. எங்க கூப்பிடு வேணா ஈமோ. நல்லா எவ்வளோ ஹாயா படுத்துருக்கு. என்ன வெயில் என்ன வெயில். 110 டிகிரி அம்யா. 110 டிகிரி அடிச்சா ஒரு மனுஷன் எப்படி உசுர் வாழ்றது? ஒரு மழை தண்ணி பெஞ்சாவில வாழ முடியும். நெருப்பு வருமே. இந்த ஸ்ட்ரக்சர்லாம் அழகாக ஆடிருக்காங்க கல்லுலேயே. இந்த காம்பவுண்ட் வாழலாம். ஓ இங்கே ஒன்று இருக்கா? உண்மையாலுமே அட்மாஸ்பியர் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்க இது கீழெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம், அழகாக இருக்குது. டயரு? ஆமாம் டயர் தான் நாட்டுக்கு. ஏய் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்களா. இவர் இந்த காம்பவுண்ட் வாழுமே பாரு, கல்ல கொட்டி நிறைய வச்சிருக்காங்க. இங்கெல்லாம் உள்ளார பேர்ட்ஸ் இருக்கு நிறைய. லைவ்ல இங்கே உள்ளாரெலாம் அப்படியே வரட்டு வா நம்ம போவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புறா பார்க்க போகிறோம்.